ஒரு ஊரே இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு அப்படி என்ன நடந்தது? அவர்கள் ஏன் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும்? சிலோன்ல இருந்து வந்திருக்கிறேன், இலங்கையில. மீனாட்சிபுரம் சம்பவம் நடந்த வரலாறுகள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். பட் எங்க இலங்கை மக்களுக்கு இதெல்லாம் புதுசு. எனவே நடந்தது என்னன்னு தெரியணும்ல. அவர்கள் பணத்திற்காக மதம் மாறவும் இல்லை, வேறு எதற்காக மதம் மாறவும் இல்லை. இந்த ஊரை பார்ப்பதற்கு ஏன் இவங்க இஸ்லாத்துக்கு போனாங்கிறத தேடி அந்த சம்பவங்களை கேட்டறிந்து கொள்வதற்காக 50,000க்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்தார்கள் என்கிற தரவுகளும் இருக்கிறது. வாஜ்பாய் நேரடியா வந்தாரு, அத்வானி வந்தாரா, எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் நேரடியாக வந்து கூட முடியல, நாங்க வந்ததுதான்ட்டாங்க. அப்படித்தானே? ஆமா. பிறவியில் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நீங்கள் எனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நான் சொன்னதற்கு பிறகுதான் நீங்கள் அமர்கிறீர்கள். ஆனால் நான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறேன். இஸ்லாம் எனக்கு தந்த கண்ணியம் இது என்றார். கேட்கும் போது அப்படியே மலைச்சு போயிட்டேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாம் பற்றிய செய்திகளை நாம் தனி வீடியோக்களாக உங்களுக்கு மத்தியிலே தந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதிலே குறிப்பாக மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பில் இஸ்லாமிய மார்க்கத்தை தேடி அடைந்து கொண்ட சகோதரர்கள் பற்றிய வரலாற்று செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே தந்து கொண்டிருக்கிறோம். அதிலே நேற்றைய தினம் இஸ்லாம் எப்படி உலகம் முழுவதும் வியாபித்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை பார்த்திருக்கிற அதே நேரம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய செய்தி மிக ஒரு வித்தியாசமான, அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய, மாபெரும் பரபரப்பை உண்டாக்கிய ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், இஸ்லாத்தை நோக்கி ஆங்காங்கே தனி மனிதர்களாக பல பேர் வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பிரபலமானவர்கள் வருகிறார்கள், அன்பாப்புலாரிட்டியில் இருக்கக்கூடியவங்க வர்றாங்க, கல்வியலாளர்கள் வருகிறார்கள், சாதாரண மக்கள் வருகிறார்கள் என்று தனித்தனி மனிதர்களாக ஆங்காங்கே குடும்பங்களாக கூட வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு ஊரே ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமியர்களாக மாறி முழு நாடும் ஒன்று திரண்டு நீங்கள் மீண்டும் பழைய இடத்திற்கே வர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தும் கூட, பல அழுத்தங்கள் கொடுத்தும் கூட, பல வரப்பிரசாதங்களை கொடுப்பதற்கு தயாராக இருந்தும் கூட முடியாது, நாங்கள் ஏற்றுக்கொண்டது தான், மீண்டும் பின்னால் வரமாட்டோம் என்று ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலேயே நடந்து இன்றைக்கு குழந்தைகள் பெற்று பேர குழந்தைகள் வரை கண்டிருக்கக்கூடிய வரலாற்றை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஆம், அது என்ன வரலாறு என்று சொன்னால், இந்தியாவினுடைய தமிழகத்தின் தென்கோடியிலே அமைந்திருக்கக்கூடிய தென்காசி நகரத்திற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் அல்லது ரஹ்மத் நகர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கிராமம் தான் ஒட்டுமொத்தமாக அத்தனை பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில் மிக பெரும் பரபரப்பான ஒரு சூழலை உருவாக்கி இருந்தது. இந்த கிராமம் தற்போது தென்காசி மாவட்டத்திற்குள் உள்ளடங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டமாகத்தான் அது அறியப்பட்டது. ஆனால் இப்போது தென்காசி மாவட்டமாக அறியப்படுகிறது. அந்த கிராமத்திற்கு நேரடியாகவே நாமும் சென்று அங்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பள்ளிவாயல் தலைவர் கலந்து பேசிய வீடியோக்கள் பின்னால் ஒளிபரப்ப இருக்கிறது. அதனையும் நீங்கள் பார்க்க முடியும். அதிலே நாம் சந்தித்த சில நெகிழ்வான நிகழ்வுகளையும் இப்போது பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக, ஒரு ஊரே இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு அப்படி என்ன நடந்தது? அவர்கள் ஏன் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும் என்கிற கேள்வி மிக பிரதானமானது. குறிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சகோதரர்கள் அதற்கு முன்பதாக தலித்துகளாக அறியப்பட்டவர்கள். தலித்துகளை பொறுத்தவரையில் இந்தியாவிலே மிகப்பெரிய மாற்றத்தை, தலித்துகளுக்குரிய வழியை காட்டியவராக அறியப்படுகிறவர் அம்பேத்கர். சட்ட மூதறிஞர், இந்தியாவினுடைய சட்டக்கலையை வடிவமைத்தவர், அதை தாண்டி இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனையே வடிவமைத்தவர் என்று போற்றப்படுகிறவர். அம்பேத்கரை பொறுத்தவரையில் தலித்துகள் நிம்மதியாக வாழ்வதற்கு, தலித்துகள் உரிமையோடு வாழ்வதற்கு, தலித்துகள் கௌரவமாக வாழ்வதற்கு ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் பௌத்த மதத்தை தழுவுங்கள் என்று பிரச்சாரம் செய்தவர். அவருடைய காலத்திலே ஆயிரக்கணக்கான மக்களை பௌத்த மதத்தின் பாலும் இழுத்து கொண்டு சென்றவர். ஆனால் தலித்துகள்
அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டாலும் இந்த மீனாட்சிபுரத்தை சேர்ந்தவர்களும் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் அம்பேத்கர் சொன்ன வழியில் இந்த விவகாரத்தில் போகாம இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தலைப்பட்டார்கள். அவர்கள் ஏன் இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்தார்கள் என்பதற்கு இன்றைக்கு தலித்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லுகிற தகவல்களை பின்னால் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த ஒட்டுமொத்த சாராம்சமாக நம்ம பார்க்கிற போது தெரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தி என்னன்னா, அவர்கள் பணத்திற்காக மதம் மாறவும் இல்லை, வேறு எதற்காக மதம் மாறவும் இல்லை. அவர்கள் மதம் மாறியதற்காக மனதை மாற்றிக் கொண்டதற்கான அடிப்படை காரணமாக எதை சொன்னாங்கன்னா, எங்களுக்கு கௌரவம் வேண்டும், எங்களை மதிக்க வேண்டும், எங்களிலே எவ்வளவு உயரத்திற்கு ஒருவர் படித்து மேல்நிலைக்கு வந்தாலும் ஒரு 10 வயசு பையன் டே இங்க வாடா என்று சொல்லி கூப்பிடுறான், ஒரு 9 வயசு பிள்ளை எங்களை பார்த்து முதியவர் என்று கூட பார்க்காமல் வாடா போடாங்கிற மாதிரியான கீழ்நிலை வார்த்தைகளை பயன்படுத்தி எங்களை அழைக்கிறார்கள். எங்களுக்கு சமூக மட்டத்தில் எந்த கௌரவமும் தரப்படுவதில்லை. ஒரு தாழ்நிலை மக்களாக, மதிக்கப்படாத மக்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவேதான் எங்களுக்கு மரியாதை தேவைப்பட்டது. மரியாதை எங்கு போனால் கிடைக்கும் என்பதை தேடினோம். எங்களுக்கு கிடைத்த ஒரே வழி இஸ்லாம் மட்டும்தான். நாங்கள் இஸ்லாமியர்களாக மாறுகிற போதுதான் ஜாதி என்கிற சித்தாந்தத்திலிருந்து மொத்தமாக மாற முடியும். வேறு எதை நோக்கி நாங்கள் சென்றாலும் மதம் மாறுகிறோமே தவிர ஜாதியை விட்டு வெளியேறிவிட்டோம் என்று சொல்ல முடியாது. இந்த கொடுமையிலிருந்து எங்களால் மீள முடியாமல் இருக்கிறது. நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், உன்னை விட பெரிய ஆள் நான், என்ன கண்டா நீ கைகட்டி நிற்கணும், நீ மேல உடம்புக்கு மேல நீ ஷர்ட் போடக்கூடாது, சட்டை போடக்கூடாது, நான் வந்தா ஓரமாக நிற்கணும், நாங்கெல்லாம் வந்து டாய்லெட்டுக்கு ரூம் பயன்படுத்துவோம், நீங்கெல்லாம் வேறு எதையாவது பயன்படுத்திக்கிறேன்னு, நாங்கெல்லாம் உயர்தரமான கப்புகள்ல உயர்தரமான ரெஸ்டாரண்ட்டுகளில் டீ குடிப்போம், எங்களுடைய உணவுகளை அறிந்து கொண்டிருப்போம். ஆனால் நீங்களோ தேங்காய் சிரட்டைகளில் தான் குடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு டீ குடிப்பதில் கூட எங்களுக்கு வித்தியாசம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் தேடிய போது எங்களுக்கு எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் ஒரு மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக எங்களை நாங்களே மாற்றிக்கொண்டதாக மாறக்கூடிய ஒரே இடமாக இஸ்லாம் இருந்தது. எனவேதான் இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறோம் என்பதுதான் அவர்களுடைய மிக பெரும் வாதமாக, அவர்கள் முன்வைத்த மிக பெரும் செய்தியாக இந்த உலகத்திற்கு மாறியது. 1981 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தாங்கள் இஸ்லாத்துக்கு வருவதாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்கிறார்கள். அறிவித்ததோடு இந்தியா முழுவதுமே காட்டுத்தீ போல் இந்த செய்தி பரவுகிறது. குறிப்பாக தமிழகம் உச்சகட்ட பரபரப்புக்கு உள்ளாகிற அதே நேரம் இந்தியாவினுடைய கடைக்கோடி வரைக்கும் இந்த செய்தி எட்டுகிறது. எந்த அளவுக்கு எட்டுகிறது என்று சொன்னால், அன்றைய நாட்களில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த, இன்றைய இந்தியாவினுடைய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, பாஜகவினுடைய அன்றைய தலைவர் அத்வானி, அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவர் வாஜ்பாய் உள்ளிட்டவர்கள் நேரடியாக மீனாட்சிபுரத்திற்கு வருகிறார்கள். மீனாட்சிபுரம் இருக்கிறது தமிழகத்தினுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய கடையநல்லூர், தென்காசி அந்த ஏரியாவில், குறிப்பாக செங்கோட்டையை நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்படி ஒரு ஊர் இருக்கிறதே டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கே வாய்ப்பு கிடையாது. ஆனா இந்த சம்பவம் நடந்ததோட டெல்லியில இருந்து வாஜ்பாய் நேரடியாக வருகிறார். வருவது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்கள் அவர் நடைபவனியாக மீனாட்சிபுரத்துக்குள் நுழைகிறார். இவர்களோடு சேர்த்து பாஜகவினுடைய மிக மூத்த தலைவர்களில் ஒருவராக செயல்பட்ட நானாஜி தேஷ்முக் அவர்களும் அந்த இடத்திற்கு வருகை தருகிறார்கள். இந்திரா காந்தியினுடைய ஆட்சி இந்தியாவிலே நடைபெற்று வருகிறது. தமிழகத்திலே எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார், கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். எம்ஜிஆரும் இந்த மனமாற்றம், மதமாற்றத்திற்கு பின்னணி தேடப்பட வேண்டும் என்றார். ஆரம்பத்திலே பெட்ரோ டாலர் தான் இதற்கு பின்னால் இருக்கிறது என்கிற வாதத்தை எம்ஜிஆரும் முன்வைத்திருந்தார். பெட்ரோ டாலர் என்று எதை சொல்றாங்கன்னு சொன்னா, அரபு நாடு வழியாக பணம் வந்தது என்பதைத்தான் அவர்கள் அந்த வார்த்தையில் சொல்றாங்க. எனவே பெட்ரோ டாலர் இதற்கு பின்னாடி இருக்கிறது என்று பாஜக சொன்னது, பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் சொன்னார்கள். அதே போன்று தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் சொன்னார். பிற்பட்ட நாட்களில் தமிழகத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா கூட மதமாற்ற தடை சட்டம் என்றொன்றை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ததும் இந்த அடிப்படையில் தான். இந்த நேரத்தில் இந்த மனமாற்றம் தொடர்பாக மிக தெளிவான கருத்தை முன்வைத்தவர்
கலைஞர் கருணாநிதி மாத்திரம்தான் என்றுதான் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கு பின்னாடி எந்த பெட்ரோ டாலரும் கிடையாது, இதற்கு பின்னாடி எந்த அரபு நாட்டு பணமும் கிடையாது. அவர்களுடைய மனமாற்றத்திற்கு பின்னால் இருப்பது அவர்களுடைய கௌரவம், அவர்களுடைய மரியாதை, அவர்கள் தேடுகிற சுதந்திரம் தான் அதற்கு பின்னால் இருக்கிறது. எனவே சுதந்திரத்திற்கு வழிவிடுங்கள் என்றார் கலைஞர் கருணாநிதி. இப்படி முழு நாடுமே பரபரப்புக்குள்ளாகியது மட்டுமல்லாமல் நேரடியாக களத்திற்கு வந்த வாஜ்பாய், அத்வானி போன்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, மீண்டும் எங்களுடைய வழிக்கே நீங்கள் வந்து விடுங்கள், நீங்க எங்க இருந்தீங்களோ அங்க வந்துருங்க, உங்களுக்கு தேவையான பாதைகளை போட்டு தருகிறோம், வீடுகளை கட்டி தருகிறோம், பாடசாலைகளை அமைத்து தருகிறோம், நீங்க கேட்கிற எல்லாத்தையுமே நாங்க பண்ணி தர்றோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இஸ்லாத்துக்கு மட்டும் போயிடாதீங்க, ரிட்டர்ன் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டும் அவர்களில் யாருமே மீண்டும் செல்லவில்லை என்பதுதான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. ஏனென்றால் இது மத மாற்றம் அல்ல, மன மாற்றமாக இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தினுடைய பேசிக், இஸ்லாத்தை விரும்பி உள்ளே வரக்கூடியவர்களுக்கு தெரியும், இந்த கொள்கை ஒரு காந்தத்தை விட மிக ஈர்ப்பானது, அவ்வளவு சக்தி பொருந்தியதாக இருக்கிறது. இதனுடைய தத்துவத்தை அவர் உள்வாங்கி விட்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை விட்டு வெளியே செல்ல மாட்டார். இஸ்லாம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அந்த வரலாற்றை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை நோக்கி வருகிற யாரும், இதை புரிந்து ஏற்றுக்கொள்ளுகிற யாரும் திரும்பி இதை விட்டு சென்றதாக வரலாற்றில் நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த காலகட்டம் தொடர்பாக ஆவணங்களை நம்ம பார்க்கும்போது தெரிகிற இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், 1981 காலப்பகுதிகளிலேயே இந்த ஊரை பார்ப்பதற்கு ஏன் இவங்க இஸ்லாத்துக்கு போனாங்கிறத தேடி அந்த சம்பவங்களை கேட்டறிந்து கொள்வதற்காக 50,000க்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்தார்கள் என்கிற தரவுகளும் இருக்கிறது. இப்படியான நிலையில தான் இந்த பெட்ரோ டாலருக்கு, பணத்திற்கு விரும்பி இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா அல்லது என்ன காரணங்களுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிற போது, தமிழகத்தினுடைய பிரபலமான அரசியல் கட்சியும் குறிப்பாக தலித்துகளுடைய உரிமை தொடர்பாக பேசக்கூடிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் இது தொடர்பாக ஒரு நீண்ட நெடிய ஆய்வை செய்திருக்கிறார். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே அவர் முனைவர் பட்டம் எடுத்தார். இந்த முனைவர் பட்டத்திற்காக 2002ஆம் ஆண்டில் அவர் பதிவு செய்திருந்தாலும் பல காலங்கள் எடுத்து தான் முனைவர் பட்டத்தை அவர் பெற்றுக் கொண்டிருந்தார். இதற்காக அவர் தேர்வு செய்த தலைப்பு என்னன்னு சொன்னா, இந்த மீனாட்சிபுரம் மனமாற்றம் எதனால் நடைபெற்றது, அதற்கான பின்னணி என்ன என்பதுதான் அவர் தேர்வு செய்த தலைப்பு. அதற்கு பிறகு அவர் ஒரு புத்தகமாக அதை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் பல இடங்களில் தொடர்பாக உரையாற்றி இருக்கிறார், பல தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். பிபிசி உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் இது தொடர்பாக அவரிடத்தில் பேட்டி எடுத்திருக்கிறார்கள். அதிலே அவர் சொல்லக்கூடிய செய்திகள் மிக ஆச்சரியமாக இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க அம்பேத்கர் தலைவராக ஏத்துக்கிறீங்க, அம்பேத்கர் பௌத்த மதத்தை ஏற்றுக்கொள்ள சொன்னார், அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட மீனாட்சிபுரம் மக்கள் மாத்திரம் அம்பேத்கர் வழியில் பௌத்தத்திற்கு செல்லாமல் இஸ்லாத்திற்கு ஏன் சென்றார்கள் என்று கேட்கும்போது, அந்த கேள்விதான் இந்த ஆய்வை உண்டாக்கியது எனக்குள்ளும் என்கிறார். நான் இதை தேடணும் என்று எனக்கு ஆசை வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அம்பேத்கர் வழியில போகாம ஏன் இவங்க வேறு வழியை தேர்வு செஞ்சாங்கிறது எனக்கு ஏற்பட்ட முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னா, இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு தலித்துகளை மதமாற்றம் செய்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாகவே முன்வைக்கப்படுகிற நேரத்தில் அது உண்மையா என்பதை நானே கண்டறிய வேண்டும் என்று நினைத்தேன். அதற்காகவும் இந்த ஆய்வை நான் தொடர்ந்தேன் என்கிறார். இதை சொல்லிவிட்டு திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே நான் ஆய்வு செய்து பார்க்கும்போது மீனாட்சிபுரத்தை சேர்ந்த 180 குடும்பங்கள், முழு ஊருமே மதத்தை மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மீனாட்சிபுரம் என்பதையே ரஹ்மத் நகர் என்று ஊர் பேரை கூட மாற்றிக்கொள்ளுகிற அளவுக்கு சென்றதற்கான காரணம் பெட்ரோல் டாலர்கள் கிடையாது, அதற்கு பின்பதாக அரபு நாட்டு பணம் கிடையாது, எந்த வற்புறுத்தலும் கிடையாது, யாரும் அவர்களை வற்புறுத்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி தூண்டவும் கிடையாது, எந்த விதமாக நான் நினைத்த காரணங்களும் கிடையாது. உண்மையாகவே அவர்கள் தங்களுடைய மரியாதையை தேடி இருக்கிறார்கள். மதத்தை மாற்றிக்கொண்டாலும் ஜாதியை மாற்ற முடியாமல் இருக்கிறது. எனவே ஜாதியும் சேர்ந்து இல்லாதொழிந்து நாங்கள் மனிதர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற ஆசை மட்டும்தான் அவர்களுக்குள் இருந்தது. அதற்கான தேடுதல் தான் அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்தது என்கிறார் திருமாவளவன் அவர்கள். திரும்பவும் பத்திரிகையாளர்கள் திருமாவளவன் கேட்கிறாங்க, அம்பேத்கர் எல்லாரையும் பௌத்தத்துக்கு தானே போக சொன்னாரு, இவங்க இஸ்லாத்துக்கு போயிருக்கிறாங்களே என்று சொல்லும்போது அதற்கு சட்டென திருமாவளவன் சொன்ன பதில் தான், இஸ்லாத்தில் மாத்திரம்தான் ஜாதியை தொடர முடியாது. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு போயிட்டாரா நீ என்ன ஜாதி என்று கேட்டா தெரியாது, அவர் யாரு என்னங்கிறதே தெரியாது. பள்ளிவாசலுக்கு தொலை போறோம், பக்கத்துல லுகருக்கு யாரு நின்று தொழுதாங்கிறது நமக்கே தெரியாது, ஃபஜ்ருக்கு யாரு நின்று தொழுதாங்கிறது நமக்கே தெரியாது. ஆட்சியாளனாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருந்தாலும் காலோடு கால்
சேர்த்து தோளோடு தோள் நின்று தொழுகையை நிறைவேற்றி விட்டு வெளியே வருகிறோமே தவிர நீ யாரு நான் யாருங்கிற எந்த வித்தியாசமும் கிடைக்கிறது இல்லை. எனவே இதை அந்த மக்கள் விரும்பி இருக்கிறார்கள் என்கிறார் திருமாவளவன். இந்த இடத்துல ஒரு சர்ச்சையான ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. என்னன்னா, திருமாவளவன் கேட்கிறாங்க, என்னன்னா அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலும் நாட்டு சட்டம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதங்கள் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டவர்களாகத்தானே அவர்கள் பார்க்கப்படுவார்கள். கல்வி வேலை வாய்ப்புகளில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற நேரத்தில் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட இடத்துல தானே வச்சு பார்க்கப்படுவாங்க என்று சொல்லும் போது, ஆமா, இப்ப அரசாங்கம் அப்படித்தான் அவங்கள பார்க்கும். அவர்களுக்கு அதனால லாஸ் தான், நஷ்டம் தான். இருந்தாலும் தங்களுக்கு வேலை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, கல்வியில் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, கௌரவம் முக்கியம், மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்துத்தான் போனார்கள். அதுதான் அவர்களுடைய லட்சியம் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் திருமாவளவன். திருமாவளவனுடைய இந்த ஆய்வறிக்கைக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய பெயர் மாஸ் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஆஃப் மீனாட்சிபுரம். இந்த ஆய்வறிக்கையில தான் மேல நம்ம சொல்லக்கூடிய எல்லா தகவலையும் திருமாவளவன் சொல்லும் போது ஒரு அழகான ஒரு வாசகத்தை ஒரு இடத்துல விவரிக்கிறார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, there is no significant change in their economic condition. அவர்களுடைய பொருளாதார விவகாரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. எல்லாரும் சொல்றாங்களா, காசுக்கு மதம் மாறினாங்க, காசுக்கு மதம் மாறினாங்கிறாங்க. ஆனா அவங்க மதம் மாறினதுனால அவங்க யாருமே முதலாளி ஆகல, பணக்காரன் ஆகல, பெரிய செல்வந்தர் ஆகல, கோடான கோடிக்கு லட்சாதிபதி ஆகல, எதுவுமே நடக்கல. எனவே அவங்க பணத்துக்காக மதம் மாறல என்று சொல்லி இன்றைக்கும் தலித்தாக இருக்கக்கூடிய, இன்றைக்கும் தலித்துகளின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய, இன்றைக்கும் திருமாவளவன் முஸ்லிமாக இல்லை, அவர் செய்த ஆய்விலேயே இதை சொல்லி இருக்கிறார் என்பது இங்கே மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு ஊரே இஸ்லாத்திற்கு ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு மிக பெரும் பரபரப்பை உண்டாக்கிய ஒரு சம்பவம் தான் மீனாட்சிபுரம் சம்பவம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய பொத்துவில் சர்வோதயபுரம் ஹிஜ்ரா நகர் என்கிற பகுதிகளில் தான் நம்ம நிற்கிறோம். நமக்கு பின்னாடி ஒரு முக்கியமான வீடியோக்கள் சிலது காண்பிக்க இருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்ல வர்றோம்ங்கிறது முழுமையாக தெரியும். குறிப்பாக இந்த ஊருக்கு நம்ம கடந்த சில நாட்களாக கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ள நிவாரணம், அதற்கு பிறகு பாடசாலை மாணவர்களுக்கான உதவி என்று சொல்லி வேலைகளுக்காக நம்ம வருகிற போது, சமூக பணிகளுக்காக வருகிற போது பல சந்தர்ப்பங்களில் இங்கே அவதானிச்ச ஒரு விவகாரம் என்னன்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள், முஅல்லஃபத்துல் குலூப் என்கிற வட்டத்துக்குள் வரக்கூடியவர்கள். ஆனால் அவங்களுடைய நிலையை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சகிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுடைய பொருளாதாரம் ரொம்ப மந்தகதியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியும். இங்கே அவங்க வாழக்கூடிய வீடுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை முறைகளாக இருந்தாலும் சரி, ஆக அடிமட்டத்தில் இருக்கக்கூடியதை தான் நம்ம கவனிக்க முடிஞ்சது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாழக்கூடிய சில வீடுகள் பிறருடைய வீடுகளில் வாழ்கிறாங்க. அந்த வீடுகள் கூட ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கிறது. அப்போ தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய சகோதரர்களோடையும் பேசி கலந்து ஒரு முடிவை எடுத்தோம் என்னென்னு சொன்னால், நம்ம இந்த ரமலானை பயன்படுத்தி இந்த சகோதரர்களுக்கு ஒரு 13 குடும்பங்கள் இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குடும்பமாகவே வந்தவர்கள். இவங்களுக்கு நம்ம அவர்களுக்கு தேவையான ஓரளவுக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு வீட்டையாவது அமைத்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுப்போம் என்கிற அடிப்படையில் இந்த பகுதிகளில் ஒரு லேண்ட் எடுத்து அதில் ஒரு 13 வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு வெளியிடுறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் அவர்களுக்கான இந்த உதவிகளை நீங்கள் பண்ணுறதுக்கு தயாராகிற போது ரமலானில் கண்டிப்பாக அது அவர்களுக்கு ஒரு மிக பெரும் பாக்கியமாக, மிக பெரும் அருளாக அமைந்துவிடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஜக்காத்து 8 கூட்டத்தாருக்கு பெற முடியும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அதிலே ஒரு கூட்டத்தார் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் என்றால் அதில் முதல் லிஸ்ட்டில் வரக்கூடியவங்களை இவங்க தான். எனவே இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள், இந்த மார்க்கத்தை உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இஸ்லாத்தையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப வறுமையில் இருக்கும்போது அவர்களுக்கான உதவியாக நாம் இதை செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. இந்த ஆண்டுக்கான உங்களுடைய ஜக்காத்து நிதியிலிருந்து 8 கூட்டத்தாருக்கு கொடுக்க முடியும் என்கிற இஸ்லாத்தினுடைய அனுமதி காரணமாக அவர்களுக்கான ஒரு பகுதியை ஒதுக்குவதற்கு இன்றே தயாராகி விடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செய்கிற இந்த உதவிகள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக போய் சேர்ந்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அதனூடாக இறைவனிடத்தில் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்குண்டான நன்மைகள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. எனவே உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே இந்த பணிக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த
சகோதரர்களுக்காக வாரி வழங்குங்க. குறிப்பாக இது தொடர்பாக பல ஆய்வுகள் புத்தகங்கள் வெளியாகி இருந்தாலும் மீனாட்சிபுரம் பெருந்திரள் மதமாற்றம் ஒரு சமூகவியல் ஆய்வு என்று சொல்லி மும்தாஸ் அலிகானுடைய ஆய்வு வெளியாகி இருக்கிறது. இது ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட புத்தகம், தமிழ் மொழியிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. சீர்மை பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் இந்த புத்தகத்தினுடைய தரவுகள் என்பது மிக பெரும் வரலாற்று ஆவணம். ஒரு ஊரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாற்றை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழகத்தின் சீர்மை பதிப்பகம் தான் இதை வெளியிட்டிருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் ஆவணப்படுத்தப்பட வேண்டிய ஒரு புத்தகமாகவும் இது இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. அது என்னன்னா, நம்மளே நேரடியாக தென்காசிக்கு போய் அந்த ஊரை போய் பார்த்தோம். அந்த ஊர் எப்படி இருக்குது, அந்த ஊருடைய பள்ளிவாயல் எப்படி இருக்கிறது, பள்ளிவாயல் முத்தவல்லி தலைவராக இருக்கக்கூடியவர் என்னவெல்லாம் சொல்கிறார் என்பதை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு இலங்கையிலிருந்து கிளம்பி வந்து இப்ப இருக்கிறது மீனாட்சிபுரம். மீனாட்சிபுரம்னா ரஹ்மத் நகர். இப்ப ரஹ்மத் நகர் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக மீனாட்சிபுரம் என்கிற ரஹ்மத் நகர்ல நிற்கிறோம். இது இப்ப தென்காசி மாவட்டம். இது தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தென்காசிக்கு அருகாமையில் இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் இப்போ இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ளடங்கிய ஒரு முக்கியமான கிராமம். இங்கே நடந்த ஒரு முக்கியமான வரலாற்று பின்னணி இருக்கிறது. வாங்க தொடர்ந்து போய் பார்க்கலாம். நம்ம இங்கே இந்த மீனாட்சிபுரம் என்கிற ரஹ்மத் நகரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்குள்ளே போகிறோம். வாங்க முதல்ல போய் பள்ளிவாசலை பார்த்துருவோம். மீனாட்சிபுரம் என்கிற ரஹ்மத் நகர்ல பள்ளிவாசல் தலைவரை சந்திச்சிருக்கிறோம். தலைவர பேரு அப்துல் அஜீஸ். உள்ள போய் பேசிடுவோமா? அப்ப புதுசா கட்டின பள்ளியா அல்லது இல்ல, இது 2வது கட்டினது. புதுசா இப்பதான் கட்டினது. அப்படியா? ஆமா, கட்டி 10-20 வருஷம். இதுக்கு முன்னாடி இருந்த பள்ளி அங்க அது இருந்தாலும் இருந்தது வந்து ஹாஸ்பிட்டல். அப்படியா? அது இந்த பக்கம் இருந்தது. நான் வந்து சிலோன்ல இருந்து வந்திருக்கிறேன், இலங்கையில. மீனாட்சிபுரம் சம்பவம் நடந்த வரலாறுகள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். பட் எங்க இலங்கை மக்களுக்கு இதெல்லாம் புதுசு. கண்டிப்பா. எனவே நடந்தது என்னன்னு தெரியணும்ல, அதுக்காக வேண்டி ஒரு வரலாற்று ஆவணமா தான் இதை எடுக்கிறதுக்கு இதுக்குன்னு வந்திருக்கிறேன். தென்காசி வந்து உங்களை தேடி ஊரை பிடிச்சி இவங்க எல்லாம் தான் கூப்பிட்டு வந்தாங்க. சரியா? என்ன நடந்தது சும்மா எங்களுக்கு ஒரு வரலாற்றுக்கு, புதிய பிள்ளைகளுக்கு வரலாற்றுக்கு சொல்லுங்களேன். அது பக்கத்து ஊருக்கும் நமக்கு காம்படிஷன். அவங்க தாழ்த்தப்பட்டவங்க இருக்காங்க சொல்லி அவங்க வந்து பிரசருங்க பண்ணியிருக்காங்க. சரி. எனக்கு ரொம்ப நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தேன். சரி. மட்டும் முதல்ல படித்த ஒரு 2-3 பேர் வேலையில் இருந்தவங்க. ஓகே. அவங்க வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு மொத்தமாக ஊரோட சேர்ந்து மாறினாங்க. மொத்தம் அந்த பிரச்சனைனால தான் இவங்க சிறுபான்மை மக்களை ஆக்கிட்டோம் அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணி இது பண்ணாங்க. தாழ்த்தப்பட்டவங்களாம் இருந்தாங்கன்ட்டு பக்கத்தில் உள்ள தேவர் அவங்களாம் இருக்காங்க. அவங்க வந்து மதிக்கவே கிடையாது, நம்மளை மதிப்பு இருக்காது. மதிப்பு அப்படித்தானே? இப்போலாம் அதை விட நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் மதம் மாறின அப்புறம் நல்லாவே இருக்கோம். வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, வச்சிருக்காங்க, நல்லா வசதியாகவும் இருக்காங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அதுதான் அந்த பேசிக்கே வந்து நம்மளை அப்படி இருக்காங்கன்ட்டு நம்மளை மதிச்சு மதிப்பு கிடையாது. வா போன்னு பேச வைக்க. இப்போ மரியாதை கொடுக்காங்க, மரியாதையும் கிடைக்கி நல்லாவும் இருக்காங்க மக்கள்லாம். அந்த நாட்கள்ல அந்த பெரிய வயசாளி இருக்காங்களா, ஒரு 40-50 வருஷத்துக்குள்ள முன்னால உள்ள வயசாளியே தான் அப்படி இருந்தாங்க. அதுக்கு பிறகு எல்லாமே நல்லா வந்துட்டாங்க. இப்ப நம்மளை கண்டு அவங்க பயப்பட்டு தான் செய்வாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. அப்படி மீனாட்சிபுரம்னாலே கொஞ்சம் அங்கே ஒரு கெப்பாசிட்டா இருக்கும். ஒரு பள்ளி இருக்குது அவங்க இந்த ஊருக்குள்ள ஒரு பள்ளி தான். ஒரு பள்ளி, ஜும்மா பெரிய பள்ளி. ஆமா, ஜும்மா பள்ளி. அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? எனக்கு 6 வயசு 5 வயசு. 6 வயசு. இப்ப 48 வயசு ஆகுது. ஒரு 40 வருஷத்துக்கு 40 வருஷம் முன்னால. சரி. அப்ப வாஜ்பாய் அவரே நேரடியாக இந்த ஊருக்கு வந்து மொத்தமா மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து பழையபடி ஆக்கணும், மத மாதிரி கூடாது அப்படின்னு திரும்ப சொல்லக்காண்டி அவங்க வந்திருக்காங்க. வாஜ்பாயே நேரடியா வந்தாரு. வாஜ்பாய், அத்வானி வந்தாரா? எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் நேரடியாக வந்து கூட முடியல, நாங்க வந்ததுதான்ட்டாங்க. அப்படித்தானே? ஆமா. சரி. வந்ததுக்கு அப்புறம் நீங்க உணர்ற நன்மைகள் என்ன? நல்லா இருக்கும். நல்லா வேலை சொல்லி வெளிநாட்டுக்கு போய் எல்லாம் வந்து வீடு வாசல்லாம் கட்டி ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கு. மரியாதையா இருக்கு. மரியாதை அதிகமா இருக்கு. எங்களுக்குள்ளே நாங்க அந்த தரப்புக்காரங்க இந்த தரப்பும் எந்த பிரச்சனையும் வேற்றுமே எதுவுமே இருக்காது. இப்ப ஊருக்குள்ள மற்ற மக்களும் இருக்கிறாங்க. ஆமா, இருக்காங்க.
பேரையே ரஹமத் நகர்னு மாத்திக்கிட்டீங்க. ஆமா, நாங்க ரஹமத்துல இருக்கோம், அவங்க மீனாட்சி. அப்ப எம்ஜிஆர் பீரியடா? எம்ஜிஆர் ஒரு ட்ரிப் வந்திருக்காங்க. எம்ஜிஆர் அந்த டயத்துல வந்திருக்காங்க. ஆமா, நேரடியாக வந்து எம்ஜிஆரே வந்து பேசினாரு. ஆனாலும் வந்ததுதான். வந்ததுதான். சரி, மறுபடியும் இங்கிட்டு தான் ஆள் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியா? இங்கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணம் முடிக்க முஸ்லீம் ஒன்றுனாலும் மாற்று இருக்காங்க, இந்த பக்கம் வந்துருவாங்க. நீங்க ஒரு இஸ்லாமியராக இப்ப நாங்க உங்களை பார்த்தாலும் அந்த கேள்வி எல்லாம் கேட்ட முடியாது. எங்களை விட சிறப்பாக நீங்க அதை புரிஞ்சு வந்து எப்பயுமே வந்து பிறப்பில் முஸ்லீம் என்பதை விட படிப்பில் முஸ்லீம் என்பது ரொம்ப முக்கியமானது. நீங்க இஸ்லாத்தை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு வந்திருக்கிறீங்க. நாங்கெல்லாம் பிறந்ததுனால முஸ்லீமா இருக்கிறோம், புரியுதா? அதனால எங்களை விட நீங்க தான் ரொம்ப அதுல மரியாதைக்குரியவங்க, கண்ணியத்துக்குரியவங்க. அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க ஒரு முஸ்லீமாக எப்படி ஃபீல் பண்றீங்க, அதை சொல்லுங்க. மற்றவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நல்ல மேன்மையோட பழக்கம் வழக்கம் எல்லாமே அவங்களுக்கு நல்லா ஒழுக்கங்கள் அதிகமாக கற்றுக்கலாம்ல. ஒழுக்கம்ங்கிறது அந்த ஒழுக்கத்தை அவங்களும் கடைப்பிடிச்சா நல்லதான்ட்டு நாங்கள் சொல்லதான் செய்வோம். நமக்கு பிடிச்ச ஆள்கிட்ட சொல்லி இப்போ குரான் மதரசா அதெல்லாமே ஆமாம் இருக்கு. இல்லை, அது அசரித்து தனியாக அந்த இதுக்குள்ள சாய்க்குள்ள இருக்கும். இது பெண்கள் தொலை வருவாங்க. பெண்களுக்கு காலைல 2 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 4 மணி வரை வருவாங்க. படிக்காதவங்க எல்லாரும் வருவாங்க, ஒதுக்கிடுவாங்க. வித்தியாசமா இருக்கு. டெய்லி உண்டா? ஆமாம், டெய்லி உண்டு. டெய்லி 2 மணிக்கு மேலே 4 மணி. சூப்பர் திட்டம், அருமையான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்கிறீங்க. வந்து நல்லா ஓதுறாங்க, வயசாளியும் நல்லா ஓதுறாங்க. இப்போ நம்ம மீனாட்சிபுரம் பள்ளிவாசல், அதாவது ரஹமத் நகர் பள்ளிவாசலுக்குள்ள வந்திருக்கிறோம். இதுதான் ரஹமத் நகர் பள்ளிவாசலுடைய மிம்பரு. பள்ளிவாசலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு மாற்றம் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக அந்த மக்கள் நடந்து வர்றாங்க. குரான் நபி வழி பிரகாரம் அவங்களுடைய லைஃப்பை கொண்டு போகிறாங்க. பல முக்கியமான செய்திகளை தலைவர் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. தொடர்ந்து வாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது மதரசா நடக்கக்கூடிய பகுதி. இங்கெல்லாம் தொழுகைக்கு மக்கள் வரக்கூடிய பகுதிகள். பள்ளியினுடைய வெளிப்பகுதியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விவகாரம் சொல்லப்படுகிறது. நானே ஆச்சரியப்பட்ட ஒரு விவகாரம் என்னென்னா, அந்த ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் படித்தவங்க, படிக்காதவங்க, குமரி பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், வயதாளிகள் யாராக இருந்தாலும் பள்ளி வாயலுக்கு வந்து மார்க்கத்தை படிப்பது கட்டாய கடமை என்று ஆக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 40 ஆண்டுகளாக என்னைக்கு அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ, இவர்களுடைய மூதாதையர்கள் வந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அந்த ஊரிலே இதை நடைமுறையாக வைத்திருக்கிறார்கள். இதை கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பிறப்பிலே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் கூட இப்படி டெய்லி இந்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் வந்து படிக்கணுங்கிற மாதிரி செட்டப்பு பெரும்பாலும் எங்குமே பார்க்க முடியாது. ஆனால் 40 ஆண்டுகளாக அந்த நடவடிக்கையை அவர்கள் தொடர்ந்து வருவது மட்டுமல்லாமல், இந்த சந்திப்புக்காக நம்மளை அழைச்சிக்கிட்டு போனது கடையநல்லூர் மக்கா ட்ரஸ்ட்டை சேர்ந்த சகோதரர்களும் அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய பல சகோதரர்களும் சேர்ந்து தான் நம்மளை அழைச்சிக்கிட்டு போயிருந்தாங்க. நம்ம அங்கே போய் தலைவரோட பேச்சுவார்த்தைகளை நடத்தினதுக்கு பிறகு தலைவர் என்ன சொன்னார்னா, இன்னொரு முக்கியஸ்தர் இருக்கார், வாங்க போகலாம்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போனார். அங்கே போய் பார்க்கும்போது அந்த மீனாட்சிபுரம் ஜங்ஷனில் அவர் ஒரு பெரிய கடை வச்சுக்கிட்டு இருக்கிறார், ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவரை நான் சந்திக்க போனதில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. என்ன சம்பவம்னா, அவர்கிட்ட போய் வாங்கத்தா என்ன நல்லா இருக்கீங்களா என்று சொல்லி அந்த ஏரியா பாஷையிலேயே கலந்து பேசினாரு. பாருங்க பேசுவோம்னாரு. நம்மளும் அவர்ல உட்கார்ந்து அவர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பிசினஸை முடிச்சதுக்கு பிறகு என்னத்தா என்ன விஷயம், எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டார். கேட்கும்போது மீனாட்சிபுரம் வரலாறை படித்தேன், அது தொடர்பான ஒரு ஆவண படத்துக்காக வந்திருக்கிறேன், உங்களையும் சந்திக்கிறதுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாங்க, அப்போ நடந்த சம்பவத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா, நீங்கள் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தீங்க என்று ஒரு கேள்வியை எழுப்பிய நேரத்தில் அவர் சொன்ன பதில் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட்டது. பதிலை எப்படி சொன்னாருன்னா, சிம்பிளாக சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, தம்பி நீங்க இப்ப உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க, நானும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிற காலத்தில் இது எப்படி நடந்தது தெரியுமா? அன்றைக்கும் என்னுடைய தகப்பனார் முதலாளி, அன்றைக்கும் இதே போன்று கடை வைத்திருந்தார். என்னுடைய தகப்பனார் தான் ஓனர், அவருடைய தான் சொத்து, அவர் தான் வியாபாரம் பண்ணுவார். ஆனால் கடைக்கு பொருள் வாங்குவதற்காக நபர்கள் வருவார்கள். அவர்கள் உயர் ஜாதியினராக இருந்தார்கள் என்று சொன்னால், ஓனராக இருக்கிற கடையின் சொந்தக்காரனாக இருக்கிற வியாபாரத்தின் முதலாளியாக இருக்கிற என்னுடைய தகப்பனார் என்ன பண்ணுவார்னா, எந்திரிச்சு நின்றுவார். ஷர்ட் உடுத்திருந்தார்னா சட்டையை
கலட்டி இடுப்புல கட்டிக்கொள்ள வேண்டிய நிலைமையெல்லாம் வந்துடும். இந்த மாதிரியான ஒரு நிலை அன்றைக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி மாறி போயிருக்கு பார்த்தீங்களா? பிறவியில் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நீங்கள் எனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறீர்கள், நான் சொன்னதற்கு பிறகுதான் நீங்கள் அமர்கிறீர்கள், ஆனா நான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறேன். இஸ்லாம் எனக்கு தந்த கண்ணியம் இது என்றார். கேட்கும் போது அப்படியே மலைச்சு போயிட்டேன். நோ கமெண்ட்ஸ், எந்த பதிலும் சொல்ல முடியல. உண்மையும் அதுதான். எங்க உட்காரவான்னு நம்ம கேட்டு உட்காரோம். அவரை சூப்பரா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார் அல்ஹம்துலில்லாஹ்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அனுமதியை யாரு வந்தாலும் கௌரவம் என்பது கொடுக்கப்பட வேண்டும், மரியாதை என்பது மதிக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிற போது எழுந்து சென்று அவரை வரவேற்பார்கள். அந்த கண்ணியம் கௌரவம் எல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. அதையெல்லாம் படித்திருக்கிறார்கள், தெரிந்திருக்கிறார்கள். அதையும் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். ஆனாலும் அவர் என்ன சொல்ல வர்றார் என்று சொன்னா, இப்பொழுது யாராவது வந்தால் நான் எழும்பி நிற்க வேண்டும், சட்டை இல்லாமல் இருக்க வேண்டும், ஷேட் போடாமல் இருக்க வேண்டும், செருப்பில்லாமல் நடக்க வேண்டும், அவன் சொல்வதை நான் கேட்க வேண்டும் என்று யாரும் எனக்கு ரூல் போட முடியாது. ஏன்னா நான் முஸ்லிம், எனக்குரிய உரிமை இருக்குது, எனக்குரிய சலுகை இருக்குது, எனக்கு எல்லாத்தையுமே இஸ்லாம் தந்திருக்குது. நான் சொன்னதற்கு பிறகுதான் நீங்கள் அமர்கிறீர்களே தவிர உங்களுக்காக நான் எழுந்து நிற்க வேண்டிய எந்த அவசியமும் ஏற்படவில்லை என்றார். உள்ளம் பூரித்து போனது. அப்படியே அவரை கட்டி அணைக்க வேண்டும் என்று தோணியது. அந்த நிமிடத்தில் என்னோடு வந்த அத்தனை சகோதரர்களுமே இதை பார்த்து பூரித்து விட்டார்கள், புல்லரித்து போய்விட்டார்கள். ஏன்னா அப்படியான ஒரு சிந்தனையை இஸ்லாம் அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. இதுதான் மீனாட்சிபுரம் மனமாற்றத்தினுடைய சாராம்சம். இன்றைக்கும் அந்த பள்ளிவாசலில் இமாமாக இருக்கக்கூடியவர் அதே ஊரிலே இருந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மதரசாவில் படித்து இமாமாக இருக்கிறார். பல பேர் பல கற்கைகளை படித்திருக்கிறார்கள். அதே போன்று வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ டெவலப் ஆகி கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீங்க. அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த இந்த சம்பவம் இன்றைக்கும் இந்தியாவின் ஒரு பேசுபொருளாகவே இருக்கிறது. நிறைய ஆவணப்படங்கள் இது தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. மேலதிகமாக நீங்கள் யூடியூப் போன்ற தளங்களில் போய் இது தொடர்பாக தேடி பார்த்து கொள்ளவும் முடியும். எனவே மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற பட்டியலில் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் முதன்மை இடம் பிடிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மனமாற்றம் பெற்று மகிழ்ச்சியை தேடிய இன்னும் ஒரு பிரபலம் தொடர்பான செய்தியோடு இணைந்து கொள்கிறேன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.